வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.5. இந்த பயிற்சி 5.5ங்கிறது எல்லாமே ரியல் லைஃப் சம்ஸ், அதாவது வாழ்க்கையோட ஒன்றி போகிற சம்ஸு, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸு. இதிலிருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் கவனமாக நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதில் பேரபோலாவில் மொத்தம் 6 சம் இருக்குது. இந்த 6 சம்மே ஒரே வீடியோவிலேயே போடலான்றிருக்கேன். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். ஏன்னா பேரபோலாவிலேருந்து மொத்தம் 6 சம்மு. இந்த எக்ஸசைஸில் மொத்தம் 10 சம் இருக்குப்பா. 10ல் 1 டெலிட்டர் சொல்லிட்டாங்கப்பா. மிச்சம் இருக்கிறது எத்தனை சம் இருக்குது? 9 சம்ப்பா. அப்போ 9 சம்மில் 6 சம்மு பேரபாலாவும், மீதம் இருக்கக்கூடிய 3 சம்மு எலிப்ஸுக்கு வரப்போகுது. அப்போ இந்த பரவளையத்தில் இருக்கக்கூடிய 6 சம்மே ஒரே வீடியோவில் வந்துட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கவனிக்கணும். கொஸ்டின் நம்பர் 1. ஒரு பாலம் பரவளையம் வடிவில் உள்ளது. ஒரு பாலம் பரவளையம் வடிவில் உள்ளது. அவங்களே சொல்லிட்டாங்க பாலம் பரவளைய சேஃபில் இருக்குன்னு. மையத்தில் 10 மீட்டர் உயரமும், அந்த பரவளையத்தின் மையத்தில் 10 மீட்டர் உயரமும், அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் உள்ளது. அப்போ மைய சென்டர்லேருந்து 10 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க, அடிப்பகுதியில் 10 மீட்டர் அகலம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பரவளையத்தின் அகலம் என்பது 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் என்ன? அப்போ மையத்திலிருந்து வலது பக்கமும் இடது பக்கமும் 6 மீட்டர் தூரத்தில் அந்த பாலத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம்மு, நல்லா கவனிக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணாவே சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தா தான் ஈஸியாக நம்மளால் போட முடியும். இப்போ ஆன்சர் செய்ய போகிறோம், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் சம் தான் சொல்லிட்டு இருக்கான். A bridge has a parabolic arc at the 10 meter height in the center. ஒரு parabolic bridge 10 மீட்டர் ஹைட் இருக்குது. சென்டர்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அண்டு 30 மீட்டர் வைட் அட் த பாட்டம். அப்போ பாட்டத்திலிருந்து 30 மீட்டர் ஒய்ட்னா அகலம், எல்லாம் தெரியும். அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் சென்டர், ரைட் அண்ட் லெஃப்ட் ஆன் த சைட்ஸ். அப்போ வலப்பக்கம் இடப்பக்கம் 6 மீட்டர் தூரத்தில் அந்த பாலத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டயக்ராம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நல்லா போட்டிருக்கணும், ஞாபகம். இப்போ டயக்ராம் முதல்ல வரைஞ்சிருக்கேன், அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ண போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் எப்போவுமே கீழ்ப்புற திறப்புடையது, அந்த டைப் தான் வரும், மறந்துடாதீங்க. ஏன்னா இது ஹேங்கர் பிரிட்ஜ் மாதிரின்னு வச்சுங்களேன். ஹேங்கர் பிரிட்ஜுனால் அது வேறு டைப்பில் வரும். இது சாதாரண பிரிட்ஜ், நேப்பியர் பிரிட்ஜ் அந்த மாதிரி, வேறு ஒன்றும் இல்லை, ரயில்வே பிரிட்ஜ் இந்த மாதிரி வரும். அப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்லேயே சொன்னோம் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கோம். இப்போ கொடுத்த டீட்டெயிலாம் பாருங்கப்பா. ஃபஸ்ட்டு பரவளையம் போட்டேன். இந்த எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வி வெர்டெக்ஸ் 0,0, இது கீழ்ப்புற திறப்பு உடையது, அதாவது ஓப்பன் டவுன்வேர்டு எல்லாமே தெரியும், அதை அப்புறமேல் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மையத்திலிருந்து உயரம் எத்தனை? 10 மீட்டர். அப்போ இது வெர்டெக்ஸ், இதுதான் வெர்டெக்ஸ், இதுதான் மையம். அந்த பேரபோலாவுடைய சென்டர் இதுதான். அப்போ இந்த குவியக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, சென்டர் இதுதான். அப்போ இதனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, மையத்திலேருந்து நல்லா கவனிங்க, இது 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் ஹைட். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு என்ன? பாட்டம் வைடு, அதாவது அடிப்பகுதியிலேருந்து அகலம். அடிப்பகுதினா இதாப்பா அடிப்பகுதி. அப்போ அடிப்பகுதிங்கிறது ஏபி, அடிப்பகுதிங்கிறது
ஏபி. அப்போ ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 30 வந்து இதுவும் இங்கே 30 தான், இதுவும் 30 தான். அப்போ ஃபுல்லாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, 30 மீட்டர். இப்போ நான் இந்த இடத்துல 15, இந்த இடத்துல இப்படி 15 போட்டுறேன். என்ன சார் திடீர்னு 15 போட்டிங்கன்னு ஒரு பதவியும் கேட்கலாம். ஏன்னா பரவளையமானது அச்சை சமச்சீராக வெட்டுகிறது. A parabola is symmetrical about both axes. அப்போ ரெண்டாக கட் பண்ணனால 15 15 30 ஆகிடுது. 15 + 15 = 30. கரெக்டாக பிரிச்சிடணும். நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ 2 டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 2 டீட்டெயில் நல்லா யோசிச்சுங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சென்டர்லேருந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. அதுக்கடுத்து அகலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அகலம். அகலம் ஃபுல்லாக அகலம். அகலம்னா அப்படியே கூட எழுதிக்கங்க. ஒய்டு அல்லது வித்து தான் அகலம் கொடுத்துருக்காங்க. 30 பாதி 15, இங்கே ஒரு 15. ஏன் கட் பண்ணுறோம்னா சிமெட்ரிக்கலாக வெட்டுது. சரி, ரைட். இதெல்லாம் போட்டிங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் அப்புறம் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த கோடன்ட்டுப்பா? இது வந்து 4th quadrant. இது எந்த கோடன்? இது வந்து 3rd quadrant. 4th quadrantல வந்து பாசிட்டிவ் வரும், அடுத்தது நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் கமா நெகட்டிவ். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இந்தது என்னப்பா வரும்? எக்ஸ் அச்சில் மைனஸு, ஒய் அச்சில் மைனஸ் வரும். இதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா தேவைப்படுது. ஒரு கிராஃப் குறிக்கணும்னா பாயிண்ட் தேவை. அப்போ பாயிண்ட் என்பது எக்ஸு கமா ஒய். அப்போ இது வந்து கிடையச்சு எக்ஸ் அச்சு, செங்குத்தச்சு ஒய் அச்சு. அப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15 தான் வந்து இங்கேயும் வரும் இல்லையா? ரைட்டு. இது 15, -10 அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. ஏன்னா எக்ஸு ஒய் ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ 15, -10. அப்போ இது வந்து ஒய் அச்சு, இது வந்து எக்ஸ் அச்சு. ஏன்னா எக்ஸு இங்கே என்ன இருக்குது அதுதான் இங்கே வரும், மறந்துடாதீங்க. இந்த பாயிண்ட்டை வந்து குறிச்சாச்சு. அப்போ இந்த சைடும் குறித்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. இது -15, -10 குறிச்சிட்டிப்பா. அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இதெல்லாம் குறிச்சாச்சு. ஏன்னா இது செல்லும் புள்ளி, பாசிங் த்ரூ தி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மையப்பகுதியிலிருந்து 6 மீட்டர் தூரத்தில் அந்த பாலத்தினுடைய உயரம் என்ன? அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் ஃப்ரம் 6 மீட்டர் அவே ஃப்ரம் 6 மீட்டர் ஃப்ரம் சென்டர். அப்போ சென்டர்லேருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதனுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6 மீட்டர் ஹைட். அப்போ இங்கேருந்து தம்பி ஒரு பையன் இங்கே இருக்கேன். இங்கேருந்து இப்படியே நடந்து வந்துடுறேன். இப்படியே வந்து இங்கே வந்துடுறான்ப்பா. இது 6 மீட்டர். அப்போ இங்கேக்கும் இருக்க தொலைவு 6 மீட்டர். அப்படியே வந்து எட்டி பார்த்தா எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த 6 மீட்டர் தூரத்தில் நடந்து வந்து, இந்த 6 மீட்டர் தூரத்தில் இங்கிட்டு நடந்து வந்துடுறேன் அந்த பாதையில். நடந்து வந்து இந்த பாலத்தினுடைய, நல்ல கவனிங்க, இந்த பாலத்தினுடைய உயரம் என்ன? இதுதான் கேட்குறாங்க. இந்த பாலத்தின் உயரம் என்ன? இது தயா கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு. ஓகேவா? 6 மீட்டர். அப்போ இதுதான் கேட்குறாங்க. ஆனால் இதை வந்து நம்மளால் நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து பி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே டச் பண்ணுது பி பாயிண்ட், இங்கே டச் பண்ணால் இது பி பாயிண்ட். அதாவது நம்மளாக பேர் வைக்கிறதா பி. அப்போ பிங்கிறது வந்து எக்ஸ் கமா ஒய், பிங்கிறது எஸ் கமா ஒய், பாசிங் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருந்தால் இதுவும் 6 தானேப்பா வரும் தம்பி. நல்லா கவனிங்க. இந்த இடத்த பாருங்கள், நோட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் கவனிங்க. அப்போ இங்கே 6 இருக்கா, இது 6 தானேப்பா. அப்போ எக்ஸ்ஹெச்சில் 6 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒய்ஹெச்சில் தெரியாது. அப்போ ஒய்னா இந்த இதாப்பா, இதாப்பா ஒய் வந்து வச்சுக்கோங்க. 6, ஒய் அல்லது ஒய்1 கூட வைங்களேன். 6, ஒய்1 இது பாசிங் பாயிண்ட்.
அவங்க கேட்ட கொஸ்டின் இதுதான். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய், ஆறு கமா ஒய் ஒன், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஏன்னா இந்த ஆறு தான் வந்து இங்கே ஆறாக வரும். அப்போ இங்கே தெரியாதனால அன்னோன் பாயிண்ட்ஸ் எப்போவுமே என்னென்னு வைக்குவோம், ஒய்ன்னு வைப்போம், ஒய் ஒன். அப்போ ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஒன். அப்போ ஆறு கமா ஒய் ஒன். சரி, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கேட்ட கேள்வி, இதை பேர் வச்சுக்கலாமா, ஏபி, இது வந்து சி, நம்மளாக பேர் வைக்கிறோம் சி, இது வந்து டி. அப்போ இந்த தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிடி என்ன, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து எழுத போகிறேன். அப்போ நம்மளுக்கு தேவை இது தானே, பிடி தானே வேணும். நல்லா கவனிங்க, போர்டு நல்லா பாருங்கள். இது 10, இது 10னா இந்த லைனு 10 தான். ஏன்னா இங்கே என்ன இருக்குது அதே தானே இங்கே இருக்குது, இது ஃபுல்லாக 10. அப்போ சிடி என்பது 10. நல்லா போர்டை பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், சிடி என்பது நல்ல கவனிங்க, சிடி என்பது சிபி ப்ளஸ் பிடி. நம்மளாக க்ரியேட் பண்ணியிருக்க இந்த லைன், இந்த லைன் இந்த உங்க கூட எழுதிட்டு பாருங்களேன். இது சி, இது பி, இது டி. அப்போ சிடினா என்ன, சிடினா என்ன, சிபி ப்ளஸ் பிடி. அப்போ சிடி தான் வந்து 10பா. ஏன்னா இங்கே விஒய் டேஷ் வந்து 10, இந்த இங்கேருந்து வரைக்கும் 10. அப்போ இதுவும் 10 தான். அப்போ இது 10. இந்த சிபி என்னது, ஒய் ஒன் ப்ளஸ் இந்த பிடி என்னது, அதுதான் தெரியாது. அப்போ இந்த பிடி வேணும்னா என்ன பண்ணோம், 10 மைனஸ் ஒய் ஒன் கண்டுபிடிச்சா போதும்ப்பா, அவ்வளோதாப்பா. அப்போ இதுதான்ப்பா விஷயமே, அவ்வளோதாப்பா. அப்போ இந்த லென்த்து வேணும்னா 10லேருந்து ஒய் ஒன்னை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிடணும். அப்போ இந்த இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பாயிண்ட்டு தேவை, 6 கமா ஒய் ஒன் தேவை. அப்போ இந்த டயக்ராமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாகவே நீ ஆன்சர் வந்து எல்லா சம்முக்குமே ஈஸியாக போட்டுருவ. அப்போ இந்த டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல். எல்லாத்துக்கும் இந்த டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ கொஸ்டின் வந்து சென்டர் கொடுத்துட்டாங்க, ரைட்டு, அகலம் கொடுத்துட்டாங்க, ரைட்டு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 மீட்டர் தூரத்தில் இங்கிட்டும் போடலாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கோம். 6 மீட்டர் தூரத்தில் ஹைட் என்ன, இந்த டார்க்காக காமிச்சிருக்குல்ல இதுதான் ஹைட்டு. ஏன்னா இங்கிட்டு போகக்கூடாது, ஏன்னா பேரபோலாவுடைய கர்வு வந்து இங்கேருந்து போயிடுதா. அப்போ இதோடு முடிச்சிடணும். அப்போ இது டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபுல் லென்த்துலேருந்து இதை கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த லென்த்து கிடச்சிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட். இப்போ வந்து ஆன்சர் பண்ண போகிறேன், படிப்படியாக கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து டைப் எழுதணும், அதுக்கடுத்து ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கடுத்து இந்த பாசிங் பாயிண்ட்டை உள்ளே கொடுத்துட்டா ஏ கிடைக்கும், அடுத்து இந்த பாசிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டா ஒய் கிடைக்கும், அந்த ஒய் எடுத்துகிட்டு வந்து இங்கிட்டு போட்டால் ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த நீட்டாக நீ ஃபாலோ பண்ணாவே உனக்கு எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு எழுதவா. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் என்னப்பா டைப்பு, ஓப்பன் டவுன்வேர்டு, பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வேர்டு, பரவளையம் கீழ்ப்புற திறப்பு உடையது, கீழ்ப்புற திறப்பு உடையது. இதெல்லாம் எழுதிட்டா 1 மார்க்ஸ் 2 மார்க்கு, டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்ன, கீழே திறந்தாங்கன்னா என்ன ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. ஓகேவா. இப்போ இந்த ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த பரவளையத்தில் செல்லும் புள்ளி இதுவும் போடலாம், இதுவும் போடலாம். இதில் வந்து போட்டால் ஏ ஈஸியாக கிடச்சிடும், இதில் போட்டால் ஏ ஈஸியாக கிடச்சிடும், இதில் போட்டிங்கன்னா ஒய் இருக்குது அதனால் ஈஸியாக கிடைக்காது. அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான பாயிண்ட்டு. பி 15, -10 ஆனது செல்லுகிறது, அந்த பாயிண்ட் எடுங்க, அதுதான் எடுக்கணும். இப்போ பி 15, -10 ஆனது பரவளையத்தில் செல்கிறது எழுதணும். போக ஸ்டெப்பெல்லாம் குறைச்சிக்கலாம். த பாயிண்ட் P
15 comma minus 10 lies on the parabola. அப்படி எழுதணும். lies on the parabola, பரவளையத்தில் செல்கிறது, அல்லது பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதிட்டா இந்த இதில் அப்ளை பண்ணுங்கப்பா. இது எக்ஸுக்கு எவ்வளோப்பா? 15 × 50. நல்லா கவனிக்கா, இந்த ஈக்குவேஷன் தான் எழுதிட்டுருக்கேன். ஈக்குவல் டு -4 × a × ஒய்க்கு எவ்வளவு? -10. இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள். என்ன கிடைக்குது? 4 × a × 10 ஈக்குவல் டு 15 × 15 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ தான் கண்டுபிடிக்கணும். இதை வந்து அடிக்கலாம் வேண்டாம், கடைசியில் கேன்சல் பண்ணுறோம். அந்த 4 வந்து இங்கே 4 கேன்சல் ஆகிடும், அதனால் அடிக்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 15 × 15 இது எவ்வளோப்பா? 4 × 10. இதை அப்படியே வைங்க, நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்ப அடிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த 4 மட்டும் அடிச்சிடனா கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது அப்புறமேல் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஏயை வந்து வைங்க, கேன்சல் பண்ணுறது ஈஸியாக அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஏ போட்டோம். இந்த ஏ எடுத்துகிட்டு வந்து எங்கே போய் போட போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் போய் போட போகிறோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாசிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம், ஏ கிடைக்குது. இந்த பாசிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டா ஒய் கிடச்சிடும், அவ்வளோதான். ஒய் கிடச்சிட்டாவே இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஏ கிடச்சிருக்குல்ல, இங்கே போய் ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் x² -4ay, அதுதான் ஈக்குவேஷன். அப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ x² -4 × a வேல்யூ வந்து 15 × 15/4 × 10 × y. அப்படியே அப்ளை பண்ணிப்பேன். இந்த 4 ஈஸியாக கேன்சல் ஆகிடும். இனிமேல் கூட கட் பண்ணுங்கள். 2 5 10, 3 5 15, அவ்வளோதான். அப்போ x² என்ன வருது? 3 × 15 எவ்வளோப்பா? 45/2y. இதுதான் அந்த பேரபோலா ஈக்குவேஷன். இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் இன்னொரு பாயிண்ட் உள்ளே போகுதுன்னு சொன்னோம்ல, அது எந்த பாயிண்ட் உள்ளே போகுது? இந்த செல்லும் புள்ளியை பிரதியிடு. இந்த புள்ளியை பிரதியிடணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை போட்டோம்னா ஏ கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை போட்டால் என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். அப்போ 6, y1 செல்கிறது, அதை எழுதணும். அதை நீட்டாக எழுதிட்டு வாங்க. டைம் ஆனால் பரவாயில்ல, தெளிவாக படிச்சுக்கிறதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ த பாயிண்ட் P 6, y1 lies on the parabola. அதாவது பாயிண்ட் P 6, y1 ஆனது பரவளையத்தில் செல்கிறது, செல்கிறது, எல்லாம் ஒன்று தான். அந்த பரவளையம் என்னது? x² = 45/2y. இந்த இடத்த பாருங்கப்பா, இந்த இடம் போடலாமே, எக்ஸு, இது ஒய். எக்ஸுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணுங்கள். அப்போ x² 6 × 6, இந்த 45/2 × இந்த ஒய் எவ்வளோப்பா? y1. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இனிமேல் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் முதல்ல y1 தானே பாருங்கள். அப்போ 45/2 × y1 = 6 × 6 அப்படி இருக்குது. இப்போ y1 மட்டும் வேணும்னா இந்த 6 × 6 அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றி போடுங்க. அந்த சைடு போகிறப்ப 2/45ன்னு கன்வெர்ட் ஆயிரும். 45/2 அங்கிட்டு போனால் 2/45 மாறிடும். என்ன அடித்து போடலாமா? மூவி 2, அதாவது 3ஆல் போடுங்க. 2 3 6, 15 3 45. அதே மாதிரி 2 3 6, 15 3 45. வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கப்பா, மறுபடியும் பாருங்கள். 2 3 6, 5 3 45. அப்போ 2 3 6, 5 3 15. அப்போ y1 என்பது 2 × 2 × 2/5 கிடைக்குது. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்னப்பா கிடைக்குது? 8/5. இதை சிம்பிளை பண்ணால் 8/5. therefore y1 வேல்யூ = 8/5. y1 வேல்யூ எவ்வளவு? 8/5. அப்போ y1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன? நம்மளுக்கு தேவை வந்து
6 மீட்டர் தூரத்தில் போனால் உயரம் என்ன தான் கொஸ்டின். அப்போ ஃபைண்ட் அவுட் ஆஃப் த ஹைட். அப்போ ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே வந்து ஒரு எழுதி வச்சுருந்தேன். நல்லா கவனிங்க, எங்கே எழுதியிருக்கோம், இங்கே பாருங்களா, நல்லா கவனிப்பா. அப்போ பிடி என்பது 10 - y1 போட்டிருக்கோமா. அப்போ பிடி தான் தேவை. நம்மளுக்கு தேவை என்ன தேவை, பிடி. இந்த மதிப்பு தான் தேவை. அப்போ இந்த மதிப்பு வேணும்னா இது பூரா சேர்ந்தது தான் 10. அப்போ 10லேருந்து இந்த y1 மைனஸ் பண்ணிட்டால் இது ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இது வரைக்கும் 10, அதாங்க கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ PD = 10 - y1. அப்போ PD = 10 - y1 ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ PD = அப்போ PD = 10 - y1. அதனால தான் நான் முதல்ல அதை கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். அப்போ 10 - y1 எவ்வளோப்பா, 8/5. இப்போ மல்டிபிள், அதாவது சிம்பிளை பண்ணி போடுங்கப்பா. அப்போ சிம்பிளை பண்ணால் 10 5 50 50 - 8 இந்த 50 - 8/5. அதை சிம்பிளை பண்ணால் என்ன வரப்போகுது, அப்போ 42/5. 42/5. அப்போ 42 இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. அப்போ PD = 42/5. அப்போ 42 5னா 8 5 40. மிச்சம் எவ்வளோ இருக்கு, இல்லை 0 20னா புள்ளி 0 சேர்த்தா 4 5 20. அப்போ 8.4 மீட்டர். அப்போ 8.4 மீட்டர். அப்போ ஹைட், அப்போ உயரம் 8.4 மீட்டர். 8.4 மீட்டர். அப்போ உயரம் என்பது 8.4 மீட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக செஞ்சிடணும், மறந்துடாதீங்க. டயக்ராம் போட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 3. ஒரு நீரூற்றில் ஆதியிலிருந்து 0.5 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் அதிகபட்ச உயரம் 4 மீட்டர். அப்போ நீரூட்னா ஃபால்ஸு. ஆதி புள்ளியிலிருந்து 0.5 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் போய் நடந்து போய் பார்த்தா அதனுடைய உயரம் எவ்வளோ இருக்கான், 4 மீட்டர். அதான் அதிகபட்ச உயரம். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, அதிகபட்ச உயரம். அப்போ ஹைட்டே வந்து டோட்டல் ஹைட்டு வந்து 4 மீட்டர் தான். அப்போ நீரின் பாதை ஒரு பரவளையம் எனில், அப்போ நீர் தண்ணி விழுகிறது வந்து ஒரு பரவளையத்தை அமைத்தால் எனில் ஆதியிலிருந்து 0.5 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரத்தை காண். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியிலிருந்து 0.5 மீட்டர் உயரத்தில் கிடைமட்டத்தில் 4 மீட்டர் உயரமா. அப்போ ஆதியிலிருந்து 0.75 மீட்டர் கிடைமட்டத்தில் என்ன உயரம். அப்போ 0.5க்கு உயரம் 4, 0.75க்கு உயரம் என்ன, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். இதை நோட்டீஸ் பாயிண்ட், அதிகபட்ச உயரம் அதான் வெர்டெக்ஸாக வரப்போகுது, நல்லா கொஞ்சிக்கோங்க. At a water fountain, water attains a maximum height of 4 meter and horizontal distance from 0.5 meter from the origin. அப்போ ஆரிஜின்லேருந்து 0.5 டிஸ்டன்ஸு ஹரிசாண்டலாக போனால் அந்த ஹைட் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு, 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர். அடுத்து, இப் த பாத் வாட்டர் இஸ் எ பேரபோலா. அப்போ பேரபோலாவாக என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அந்த பேரபோலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் அட் எ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.75 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ஆரிஜின். அப்போ ஏற்கனவே சொன்னதான், 0.5 இருந்தால் ஹைட் 4, 0.75 இருந்தால் ஹைட் எவ்வளவு. இதுதான் ஈஸியான கான்செப்ட். அந்த இது டயக்ராம் எப்படி அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த பாத் வந்து எப்படி போதான்னா பேராபாலிக் பாத்துன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அப்போ ஆரிஜின்லேருந்து சொன்னனால டயக்ராம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியான சம். இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து தண்ணி வந்து இங்கேருந்து அப்படியே அடிக்குது, அடித்து ஃபால்ஸு ஃபவுண்டைன் இப்படியே விழுந்துருது. இதுதான் வந்து அதனுடைய பாத். இட் இஸ் ஏ பேரபாலிக் பாத். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கொஞ்சங்க, இங்கே ஆரிஜின்னா 0,0, இங்கேருந்து
இப்படியே போய் எங்கே வர்றாங்க 0.5 வரைக்கும் வந்துட்டா. நல்லா கவனிங்க, 0. இங்கேருந்து வந்துட்டாங்கப்பா. அப்போ இங்கேருந்து வந்துட்டு 0.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தால் அதனுடைய மேக்ஸிமம் ஹைட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஹைட்னா அந்த பெண்டு பிளேஸ்க்கு போயிடணும். அந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிடணும். நல்லா கொஞ்சங்க. அப்போ இது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 மீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸு கரிசாண்டலாக 0.75 இருந்தால் வெர்டிகலாக 4. இந்த மேக்ஸிமம் ஹைட்னா இப்படி தான் இந்த இடத்துல வந்து நிற்கும் வச்சுங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டாவே வெர்டெக்ஸ்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. அப்போ வி அப்போ 0,5 எவ்வளவு 4 இதுதான் வெர்டெக்ஸ். இது வெர்டெக்ஸ் கிடையாது, ஏன்னா இது வந்து பாசிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா இதில் தான் நான் பாஸ் பண்ணுது. அப்போ இது வெர்டெக்ஸ் கிடையாது, ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் மேக்ஸிமம் ஹைட்டில் கட் பண்ணுதுன்னு சொன்னதுனால இது வி இங்கே போயிடும், மறந்துடாதீங்க. ரைட், சென்டர் மாறின இடம். அதுக்கடுத்து இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? ஆர்ஜின்லேருந்து 7.5 டிஸ்டன்ஸ் வர்றாங்களாம். அப்போ இங்கேருந்து நல்லா கவனிங்க, ஆர்ஜின்லேருந்து இப்படியே வந்து இங்கே வரைக்கும் இங்கே வந்துடுறாங்க. அப்போ இங்கே இது வேணால் பின்னு வைங்க, இதை வேணால் க்யூன்னு வைங்க. அப்போ இது வந்து எங்கேயே வந்து பி வச்சுட்டான், அதனால் இதை க்யூன்னு வைங்க, இதை ஆர்னு வைங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பி க்யூ ஆர் ஈஸியாக புரியும். அடுத்து இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்கப்பா. இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா 0.7. இப்படி போனால் இந்த ஹைட் என்ன, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 0.5, இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது 0.5னா இந்த ஹைட் என்ன, இந்த ஹைட் என்ன. அப்போ இந்த ஹைட்டு தான் வந்து கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ ஹச் எங்கே பாருங்க, வெர்டிகல் லைன் செங்குத்தாக இருக்கு. அப்போ ஒய். அப்போ இங்கே வரைக்கும் 0.75, ஹச். அவ்வளோ ஹச்சாகவே வச்சுக்கோங்க, ஒய்யாக கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹச்சாக வச்சுக்கலாம். அப்போ இந்த டயக்ராமை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்போ மறுபடியும் பாருங்கள், ஆரிஜின்லேருந்து புறப்பட்டு தண்ணி போய் அப்படியே விழுந்துருது, இந்த ஃபால்ஸ் அப்படியே போயிடுது, வாட்டர் ஃபவுண்டைன் அப்படியே போயிடுது, பேராபாலிக் ஃபார்மில் வருது. பேராபாலிக் ஃபார்மில் வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம், ஆரிஜின்லேருந்து புறப்படுன்னு சொல்லிட்டாங்க. ஆரிஜின்லேருந்து 0.75. அப்போ ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு 4. அப்போ இந்த இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பகுதி இங்கே வருது. அப்போ 0.5, 4 இது ஓகே. இது வெர்டெக்ஸ், மறந்துடாதீங்க. வெர்டெக்ஸ்னால் வி வந்து ஹைச் கே யா வந்துடணும். ஃபஸ்ட்டே நிறைய தடவை சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், அடுத்து இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.75. அப்போ ஹச் தான் கேட்டிருக்காங்க. 0.75, ஹச் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு முதல்ல டைப் எழுதணும். டைப்பு என்ன சார் டைப்பு? டைப்பு வந்து இங்கே பாருங்கள், வெர்டெக்ஸ் வந்து இங்கே பாருங்கப்பா, ஒரே நிமிஷம், இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள், சும்மா ரஃப்பாக தான் போடுறேன். இந்த இப்படி போட்டிங்கன்னா அப்போ இப்படி தானே டயக்ராம் வரும், ஆக்சுவலாக இப்படி தானே வரும். அப்போ இது வந்து கீழ்ப்புற திறப்புடையது. இது வந்து வெர்டெக்ஸ் மாறினா ஏற்கனவே பழகிருக்கோம் இல்லையா, அந்த இது சும்மா ரஃப் ஒர்க் மாதிரி தான், புரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த கீழ்ப்புற திறப்புடையது அந்த கான்செப்டுக்காண்டி தான் இந்த டயக்ராமே. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்திருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ இது வெர்டெக்ஸ்னால் கீழே தான் திறந்திருக்கு. அப்போ கீழ்ப்புற திறப்பு உடையது எழுதலாமா? இப்போ டீடைல் எழுதுகிறப்ப பரவளையம், நல்லா கொஞ்சிக்கோங்க, பரவளையம் கீழ்ப்புற திறப்பு உடையது. பேரபோலா இஸ் ஓப்பன், என்ன வேர்டு டவுன்வேர்டு. ஓப்பன் டவுன்னா எல்லாருக்கும் தெரியும், ஃபார்முலா என்னது, x² = -4ay. இதுதாயா. ஆனால் இது நார்மல் ஸ்டாண்டர்டு ஃபார்முலா இருந்தால், நார்மல் ஈக்குவேஷனாக இருந்தால் இது 0,0 வந்து வெர்டெக்ஸாக இருந்தால் இது. ஆனால் v வந்து h,k இருக்குல்ல, இதை மாற்றணும். அப்போ x - h² =
மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இதை எழுதுனா இதை வச்சு நீ இது கிரியேட் பண்ணுறத எழுதிருக்கு. இந்த இடத்துல வந்து v கொடுத்துருக்காங்கப்பா. v வந்து செல்லும் புள்ளியாக வச்சுக்கணும். இந்த v வந்து 0,0 ஆரிஜின் வழி தான் போகுது. அப்போ இந்த இடத்துல எழுதுறாமா, the point v பாஸ் b 0,0 அப்படியே போட்டலாம். the point v a கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துக்கலாம். the point v 0,0 passes through the origin. அதாவது 0, வந்து v இல்லது pன்னு வைக்கணும். இந்த p தான் எழுதிருக்கு. இங்கே v இங்கே போயிடும். அப்போ p 0,0 ஆனது பரவளையத்தில் செல்கிறது. நீ மைண்ட்லேயே வச்சு கூட போடலாம், இருந்தாலும் எழுதி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ பரவளையத்தில் செல்கிறது. ரைட். இந்த முதல்ல இந்த இதை அப்ளை பண்ணி விட்டுலாமா, h,k அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 0,0 கொடுப்போமா. சரி, முதல்ல h,k. அப்போ என்னப்பா கொடுத்துருக்கோம், h,k 0,5 0,5,4. அப்போ v என்ன, அப்போ v என்பது h,k. அது என்ன போடலாம், 0.5,4. p வந்து எவ்வளவு, 0,0. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஏ கிடச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஈக்குவேஷனில் போய் அப்படியே ரெண்டையுமே சேர்ந்தா அப்படி அப்ளை பண்ணுங்கப்பா. இது எக்ஸுக்கு ஒய்க்கு போடுங்க. இது 0,5,4 h,kக்கு அப்ளை பண்ணுங்கள். இங்கே போய் போடுங்க. அப்போ x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அப்போ எக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்படியே 0 போடுங்க. மைனஸ் h என்ன போட போகிறோம், 0,5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு ஒய்க்கு 0 மைனஸ் கே எவ்வளோப்பா, 4. இது ரெண்டு இதையும் ஒரே டயத்தில் அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெர்டெக்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கேன், பாசிங் பாயிண்ட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். தனித்தனியாக செய்யலை, ஒரே செஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இதை மைனஸ் பண்ணால் என்னப்பா வரப்போகுது, மைனஸ் 0,5 ஹோல் ஸ்கொயர். இது மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு மைனஸ் 4. அப்போ இது என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா இந்த இடத்த கவனிங்களேன். இந்த 0,5ங்கிறத 1/2ன்னு வைக்கலாமாப்பா. அப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மே வராதுப்பா. அதுக்கடுத்து 0,75ங்கிறது முக்கால் தானே, 3/4 போடலாமா. இது இன்னுமேலும் இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்போ 0.5ங்கிறப்ப அரை அப்ளை பண்ணுங்கள். 0,75ங்கிறது 3/4 அப்ளை பண்ணுங்கள். வேற ஒன்றும் இல்லை, 3/4 டிவைட் பண்ணால் 0.75 தான் வரும். இங்கே அப்ளை பண்ணால் இந்த பிரச்சனையும் வராது, அதுக்காண்டி தான். அப்போ இது மைனஸ் அரை ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அந்த 4 இன்ட்டு 4 இன்ட்டு ஏ கிடைக்கும். இது என்ன பண்ணலாம்ப்பா, 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயராக 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு ஏ. இப்போ நம்மளுக்கு தேவை ஏ தான் தேவை. நம்மளுக்கு தேவை என்ன தேவை, ஏ தேவை. ஏ கண்டுபிடிச்சா தான் வந்து அங்கே போய் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஏ தேவைன்னு என்ன பண்ணலாம், இந்த இதை டிவைட் பண்ணிடலாமா. நல்லா கவனிங்க, இந்த இடத்த ஒரு வருஷம் கவனிங்க. இந்த இடத்த இப்படி எழுத போகிறேன், ஏ இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 1/4. இப்போ பெருக்கலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், வகுத்தலாக போட போகிறோம். 4ஆக இருந்தால் 1/4 போட போகிறோம். அப்போ ஏ என்பது நல்லா கவனிப்பா, 1/4 இன்ட்டு இந்த 4 வந்தால் இங்கே 1/4 இன்ட்டு இங்கே 4 வந்தால் 1/4. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணாலும் சரி, அப்படியே வச்சாலும் சரி, அப்புறமேல் பார்த்துக்கலாம். இதை வந்து ஏ வேல்யூ தான் கிடச்சிருக்கு. இந்த ஏ வேல்யூ வந்து நம்ம அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்ப்பா, இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஏயை வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன, நல்லா கவனிக்கல. அப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹைச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இதுதான் ஈக்குவேஷன். இங்கே போய் அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், h,k இந்த
அப்போ ஹச் கமா கே, வி என்பது ஹச் கமா கே. அப்போ 0.5, தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு போல் என்ன போடலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரை கமா 4. இங்கே போய் போடுங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் எவ்வளவு, அரை ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு இங்கே ஏ எவ்வளவுப்பா, இங்கே இருப்பார் 1/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு ஒய் மைனஸ் கே எவ்வளோப்பா, 4. இப்போ இந்த அடிக்கிறது கேன்சல் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்து மல்டிபிள் பண்ணாமே வச்சுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. மல்டிபிள் பண்ணிட்டு வந்துட்டாலும் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அப்போ 1/, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1/4 இன்ட்டு 1/4 கிடச்சிருக்கு. இதை கூட என்ன பண்ணலான்னா அப்படியே மல்டிபிள் பண்ணலாம், அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்போ 1/64 அப்போ ஏ வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான், இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷனில் எக்ஸ் மைனஸ் ஹைச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 அப்படி வச்சுக்கிட்டோம். அப்போ இது எவ்வளவு, ஏ வந்து இங்கே தான் இருக்கு இல்லையா, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 ஒய் மைனஸ் கே. அப்படியே அப்ளை பண்ணியாச்சியா, இது கேன்சல் பண்ணிட்டான். மிச்சம் எவ்வளோ இருக்குது, இந்த மைனஸ் மிச்சம் இருக்குந்தா, இந்த மைனஸ்ஸு எழுதிட்டேன். அதுக்கடுத்து 1 அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 இன்ட்டு 4 எவ்வளவு, 16. அப்போ -1/16 இன்ட்டு ஒய் மைனஸ் 4. இதுதான் வந்து அந்த பேரபோலா ஈக்குவேஷன். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக கண்டுபிடிச்சா தான் அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். சரி, அடுத்த பாயிண்ட் என்னப்பா, அப்போ அடுத்த பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட் தான் முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இந்த 0.75 ஹைட் என்ன, இதுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின்லேயே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இதுதான். இதுக்கு என்ன, அப்போ இது பாசிங் பாயிண்ட் போட்டான், இப்படியே வந்துட்டிங்கன்னா இது வெர்டெக்ஸ் போட்டான், இப்படியே வந்துட்டிங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் போட்டிருக்கோமா. அப்போ ஏ வந்து 0,75, இதுதான் வந்து அனதர் பாசிங் பாயிண்ட். இதைத்தான் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஹைட் கிடச்சிரும். அப்போ ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷன்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. அப்போ த பாயிண்ட் ஏ, இந்த ஈக்குவேஷன் தான் முக்கியமான ஈக்குவேஷன், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். த பாயிண்ட் ஏ 0.75, ஹைட்ஸ் லைஸ் ஆன் த பேரபோலா. அதாவது புள்ளி ஏ 0,75, 75ங்கிற 3/4 கூட போட்டுக்கலாம்ப்பா, அது அப்புறம் போட்டுக்குவோம். 75, ஹச் ஆனது பரவளையத்தில் செல்கிறது. அவ்வளோதான்ப்பா, ஈஸியாக அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. இப்போ அந்த ஈக்குவேஷனில் இது எக்ஸுக்கு ஒய்க்கு போல போடுங்க. அப்போ அப்படியே அப்ளை பண்ணலாமா, அப்படியே டேரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணி எக்ஸுக்கு எவ்வளோப்பா, இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 0.75ங்கிறது 3/4 மாற்றி வச்சுக்கோங்க. இதை போய் இங்கே போடுங்க. அப்போ 3/4 மைனஸ் அரை ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1/16. ஒய் எவ்வளவுப்பா, ஒய் தான் ஹச்சு, இது -4 அப்படியே வைங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லை. இதை முக்கால்லேருந்து அரையை கழிச்சா கால். அப்போ 1/4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1/16 இன்ட்டு ஹச் -4 தான். இது 1 ஸ்கொயர்னா எவ்வளோப்பா, 1. 4 ஸ்கொயர்னா எவ்வளோ, 16. அப்போ 1/16 இஸ் ஈக்குவல் டு மைனஸு எவ்வளவு, 1/16 ஹச் -4. ஓகேப்பா, இந்த 16 கட் பண்ணுங்கப்பா. அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது, அப்போ சிம்பிளை பண்ண போகிறனால கொஞ்சிக்கோங்க. அப்போ 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஹச் -4. இந்த மைனஸ் என்ன பண்ணுங்கன்னா இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, எப்போவுமே மல்டிபிளாக இருக்குல்ல, இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ -1 ஈக்குவல் டு ஹச் -4. இப்போ நல்லா கொஞ்சம் இந்த இடம் ஃபினிஷிங் ஸ்டேஜ். அப்போ ஹச் -4 ஈக்குவல் டு எவ்வளவு, -1. அப்போ ஹச் வேணும்னா -1, இந்த -4 இங்கிட்டு வந்தால் +4. அப்போ ஹச் எவ்வளோ வருது, அப்போ ஹச் வந்து 3. அப்போ 3 மீட்டர். அப்போ 0.75லேருந்து அந்த உயரம் எவ்வளவு, 3 மீட்டர். த ஹைட் ஆஃப் த ஃபால்ஸ் 3 மீட்டர் அவே ஃப்ரம் 0.75 ஃப்ரம் ஆரிஜின். அப்போ அவ்வளோதான், ஹச் வந்து 3 கிடச்சிருக்கு.
இந்த சம்மு வந்து லென்த்தாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 4. பொறியாளர் ஒருவர் குறுக்குவெட்டு பரவளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறார். ஒரு என்ஜினியர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேட்டலைட் உருவாக்குறார். அது பரவளையமாக உருவாக்குறார். அதை பரவளையத்தின் குறுக்குவெட்டு தோற்றமாக உருவாக்குகிறார். ஒரு துணைக்கோள் ஏற்பியை உருவாக்குகிறார். அந்த ஏற்பி அதன் மேல் பாகத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியம் 1.2 மீட்டர் தூரத்திலும் உள்ளது. அப்போ அகலம் கொடுத்துட்டாங்க 5 மீட்டர், குவியம் கொடுத்துட்டாங்க. முனையிலிருந்து குவியம் அதாவது விஎஃப். அப்போ விஎஃப் = ஏ. அப்போ ஏ = 1.2 படிச்சிருக்கோம் இல்லையா, அது கொடுத்துட்டாங்க. எல்லாமே கொடுத்துட்டா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கொஸ்டின் முனையை ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்துக்கு சமச்சீராகவும் கொண்டு ஆய அச்சுகளை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு காண்க. அப்போ பரவளையத்தினுடைய சமன்பாடு காண்க. இது ஒரு உண்மை. அடுத்து முனையிலிருந்து செயற்கைக்கோளின் ஆழம் என்ன, ஆழம்னா டெப்த்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்படிப்பட்ட சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனித்து செய்யணும். இப்போ பாருங்கப்பா, 4th sum. An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening. ஓப்பனிங்கில் எவ்வளவு வைடு இருக்கான், வித்து 5 மீட்டர். அண்ட் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்டு 1.2 மீட்டர். ஃபோக்கஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, 1.2 மீட்டர் ஃப்ரம் வெர்டெக்ஸ். ஃபைண்ட் த position of the coordinate system with the origin at the vertex of the x-axis and the parabola axis of symmetry. And to find the equation of the parabola. அப்போ equation of the parabola என்னன்னு கேட்டிருக்காங்க, find the depth of the satellite dish from vertex அல்லது at vertex. அப்போ ஒன்றில் டிஸ்ஸு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டிஸ்ஸு வந்து பேரபாலிக் ஃபார்மில் இருக்குது. அதனுடைய வித்து கொடுத்துட்டாங்க 5 மீட்டர். அதுக்கடுத்து ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க 1.2 மீட்டர் ஃப்ரம் வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பேரபோலா ஈக்குவேஷன் என்ன, அதனுடைய டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம்மு, கொஞ்சம் நல்லா கோணிங்களேன். ஏன்னா வந்து இந்த சம்மை பொறுத்தளவுக்கு டயக்ராம் போட்டால் தான் ஈஸியாக எளிமையாக செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்டு எடுத்திருக்கான். ஏன்னா சேட்டலைட்டு, இந்த லைட்டு, ஹெட்லைட்டு இது எல்லாமே இப்படி தான் எடுக்கணும். மோட்டார் சைக்கிள் ஹெட்லைட்டு எல்லாமே இப்படி தான் எடுக்கணும். அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து 0,0. அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, இதை பேரபோலாவை அப்படியே டயக்ராம் பண்ணி இதுதான் வித்து, அது ஏபின்னு வச்சுக்காங்கப்பா. வித்து இதுதான் ஏபி. அப்போ ஏபி எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, அந்த ஏபி என்பது நல்லா கவனிங்க, அகலம் எவ்வளோ கொடுத்துருக்கு சொல்லுங்கள் யாராச்சும் பார்ப்போம். அகலம் 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டர். அப்போ 5ல் பாதி வந்து 2.2, 2.5, 2.5ன்னு பிரிச்சிடணும். எப்படி சார் 2.5? ஏற்கனவே படிச்சிருக்கோம். எக்ஸ் அச்சானது பரவளையத்தை சமச்சீராக பிரிக்கும். இது ஏற்கனவே இவங்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ஏ பேரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் போத் ஆக்சிஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் 2ஆக வெட்டியர் மறந்துடாதீங்க. 5ல் பாதி 2.5, 2.5, 2.5. அப்போ ஒய் ஆக்சிஸ் கிடச்சிருச்சு ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபோக்கஸ் இது ஃபோக்கஸ் கிடையாது, யோசிச்சுங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2.5. அப்போ ஏ வந்து 1.2 கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் தான் வந்து 8,0. அப்போ எஃப் தான் வந்து 1.2,0. அப்போ ஏ தான் முக்கியம், அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கேட்ட கொஸ்டின் என்ன, அலைவாங்கியினுடைய அதாவது சேட்டலைட்டினுடைய ஆழம் என்ன, டெப்த்து என்ன, இந்த இங்கேருந்து இங்கே வரக்கூடியதாப்பா டெப்த்து. இதுதான் ஆழம், இதுதான் ஆழம். இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து x1ன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆழம். அப்போ இது வந்து எம்னு கூட வைக்கலாமா. அப்போ விஎம் அதாவது இங்கே கூட எழுதுறேன் பாருங்க. அப்போ விஎஃப் என்பது ஏ, விஎம் என்பது இந்த விஎம் என்பது x1. அப்போ விஎம் என்பது எவ்வளவு, x1. இதுதான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க.
ஆழம் என்ன, ஆழம்னா எவ்வளவு x1 என்ன பண்ணிடுறேன் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். மறுபடியும் பாருங்க வெர்டெக்ஸ் ஆரிஜின் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆரிஜின் வந்து எவ்வளோ தூரம் வருதான் 1.2 மீட்டர் ஃபோக்கஸ் இருக்கான். அதுக்கடுத்து ஆழம் நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஆழம்னா இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வரணும். இதுதான் டெப்த்து, இதுதான் தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். அதைத்தான் என்னென்னு வைக்கணும் x1 வைக்கணும். அப்போ பாயிண்ட்டுங்கிறது எக்ஸு ஒய்யும் கலந்தது தான் பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னப்பா வைக்கலாம் x1, 2.5 வைக்கலாம்ல. x1, 2.5 வச்சாச்சியா. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது கீழே எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது தான். எக்ஸு பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். அப்போ எக்ஸு என்ன இருக்குது, அப்போ எக்ஸு வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து x1 தான் வைக்க போகிறீங்க. ஒய் வந்து கொடுத்துருக்காங்க, அப்போ -2.5. ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி, பட் ரெண்டையும் குறிச்சுட்டா நல்லது. அப்போ ஏபி என்பது விட்டம் அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் வந்து சும்மா படத்தை வேணால் இப்படி வேணால் போட்டுக்கலாம். அந்த கிராஸ் செக்ஷன் சொன்னனால இப்படி போட்டு வச்சுக்கலாம். கிராஸ் செக்ஷன் அதாவது குறுக்கு வெட்டு பரப்பு. அப்படி வெட்டினீங்கன்னா இப்படி தானே கிடைக்கும். ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டினீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பேரம்போலா ரைட் ஹேண்ட் ஓப்பன் ரைட் வேர்டு. அப்போ இந்த டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ண போகிறேன். கொஞ்சம் தெளிவாக காமிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டயக்ராமை எழுதிட்டாவே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ x1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், x1 கண்டுபிடிக்கணும். இப்போ 1 பரவளையத்தின் சமன்பாடு. பரவளையத்தின் சமன்பாடு சமன்பாடு ஈக்குவேஷனா பேரபோலா பேரபோலா. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு தானே இருக்குது, வலப்புற தரப்பு தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் y² = 4ax ஒரு ஸ்டெப்பு அடிச்சு விட்ரு. அடுத்து ஏ வந்தாவே எல்லாமே முழுசாயிருமா. அப்போ ஏ எவ்வளோ இருக்குது 1.2 வேர் a = 1.2 இஸ் கிவன் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே அப்ளை பண்ணால் அப்போ y² = 4 × 1.2 × x. ஓகேவா, அப்படியே அப்ளை பண்ணிடுவேன். அப்போ 1.2 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எவ்வளோ 8, இது எவ்வளவு 4, அப்போ 4.8. அப்போ y² = 4.8x. இதுதான் அந்த பரவளையத்தின் சமன்பாடு. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போக போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா டெப்த் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க, ஆழம். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்டை வந்து கொடுத்துருங்க, உள்ளே கொடுத்துருங்க. அப்போ x1, 2.5 ஆனது பரவளையத்தில் செல்கிறது. இந்த பாயிண்ட் தான் வந்து பாசிங் பாயிண்ட்டாக கொடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டாக எடுக்க வேண்டியதில்லை, இந்த பாயிண்ட் எடுத்தால் போதும், பாசிட்டிவ் பாயிண்ட் எடுங்க. அப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த பரவளையத்தில் ஏ என்ற புள்ளி செல்கிறது, அதை தான் எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் ஆன்சரே வந்து எழுத போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் ஏ x1, என்னது 2.5 ஆனது பரவளையத்தில் செல்கிறது எழுதணும் கண்டிப்பாக. த பாயிண்ட் ஏ x1, 2.5 lies on the parabola. அவ்வளோதான். அப்போ y² = 4.8x இருக்குது. இதை அப்படியே அப்ளை பண்ணால் என்னப்பா கிடைக்க போகுது, இது xo y அப்ளை பண்ண ஒய்க்கு என்ன வருது 2.5 ஹோல் ஸ்கொயர் = 4.8 இன்ட்டு இது எவ்வளோப்பா 1, இது x1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 6.25 × 25 625. அப்போ 6.25 = 4.8 இன்ட்டு x1. அதுக்கடுத்து இதை சிம்பிளை பண்ணி போடுங்க. அதை சிம்பிளை பண்ணி போட்டால் என்ன வரும் 4.8x1 = 6.25. அப்போ x1 வேணும்னா 6.25/4.8. அதுக்கு அடுத்துப்பா இந்த புள்ளி வச்ச நம்பர் வந்து முழு நம்பராக மாற்றணும். அப்போ புள்ளி வச்ச நம்பரை முழு நம்பராக மாற்றினா தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ மேலே 2 டெசிமல் இருக்குது, கீழே 1 டெசிமல் இருக்குது.
அப்போ என்ன பண்ணால் அந்த 6.25/4.8 இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட்டா, அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 2 புள்ளிக்கும் 2 ஜீரோ சரியாயிடுச்சு. அப்போ 625 இந்த ஒரு புள்ளிக்கு ஒரு ஜீரோ சரியாயிடுச்சு. அப்போ 480. அப்போ அடித்து போடலாமா? அப்போ கேன்சல் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் என்ன வரும்? 4×5 2×5 10 3×5 15. அப்போ இங்கே பாருங்கப்பா, 4×5 மிச்சம் 1 இருக்குது, 12 இருக்குது. அப்போ 2×5 10 2, அதுக்கடுத்து 5×5 25, அவ்வளோதான். அப்போ 125. மறுபடியும் என்ன பண்ணோம்? 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 9×5 45, அதுக்கடுத்து 9 45 போட்டால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 45னா 3, 6×5 30. அப்போ என்ன வருது? 125/96. 125/96. இதை 125 96ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ண முடியுமாப்பா? முடியவே முடியாது. அப்போ கேன்சல் பண்ண முடியாட்டி நம்ம இப்படி டிவிஷன் போயிடணும். அப்போ ஒரு 96 கண்டிப்பாக. அதுக்கடுத்து இப்போ இங்கே 15 இருக்கா, 15னா எவ்வளோ வரும்? 9. இங்கே எவ்வளோப்பா இருக்குது? இந்த இடத்துல 1 இருக்குது. 1லேருந்து 11. அப்போ 11லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோப்பா? 2. கூட்டி பாருங்கள். 9 6 15 மிச்சம் 1, 9 2 11 1 12 மிச்சம் 1, ஓகே 29. அப்போ புள்ளி வச்சு ஜீரோ சேருங்க. அப்போ எத்தனை தடவை வரும்? 3 தடவை போடலாமாப்பா? அப்போ 3 தடவை போட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். 6×3 18 மிச்சம் 1, 93 27 27 28. அப்போ மிச்சம் 2 வந்துடுது. இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ 1.3 மீட்டர். அப்போ x1. அப்போ x1 என்பது 1.3 மீட்டர். therefore ஆழம் டெப்த்து. அப்போ டெப்த் வந்து 1.3 மீட்டர். அவ்வளோதான், ஈஸியாக போட்டலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டயக்ராம் போடணுப்பா. அந்த டயக்ராம் போட்டு நீங்கள் அழகாக சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது டயக்ராம் போட்ட பின்னால் அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுப்பா. அந்த பாயிண்ட் அவுட் நீ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிருப்பா. அதனால் வந்து டயக்ராம் வரைகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். ரொம்ப ஈஸி. ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்த சம்முக்கு போகலாம். ரெடி ஆகிக்கங்க. சம் நம்பர் 5. ஒரு தொங்கு பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பிவடம், அதாவது பரவளைய கம்பிவடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ படம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டயக்ராம் இருக்குது. அதுலேருந்து டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். செங்குத்து கம்பிவடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் இடையில் 6 மீட்டர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பிகளுக்கான நீளத்தை காண்க. அப்போ முனையிலிருந்து அந்த கம்பியினுடைய நீளம் என்ன? அப்போ செங்குத்து கம்பியினுடைய நீளம் என்ன? செங்குத்து நீளம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ வந்து 60 மீட்டர் வந்து சாலை பகுதி. இதெல்லாம் டீட்டெயில் படத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம தெளிவாக கவனிச்சுக்கலாம். Sum number 5. A parabolic cable of a 60 meter portion of the road beds of the suspension bridge are positioned as shown given below. அப்போ 60 மீட்டர் லென்த்தில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து கீழே கொடுத்துருக்காங்களாம். அதை பார்த்துக்கலாம். அப்போ வெர்டிக்கல் கேபிள்ஸ் ஆர் டு பி ஸ்பேஸ்டு எவ்வரி 6 மீட்டர் அலாங் ஹிஸ் போர்ஷன் டு பி ரோடு பெட். அப்போ ரோடு பெட்லேருந்து ஒவ்வொரு அந்த பில்லருக்கு இடையில 6 மீட்டர் இருக்கா. அந்த கேபிளுக்கு இடையில 6 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. கால்குலேட் த லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 ஆஃப் தீஸ் வெர்டிக்கல் கேபிள்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 2 அந்த கேபிளுக்கு மட்டும் என்ன கேட்டிருக்காங்களா? ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அந்த டயக்ராம் அவங்க கொடுத்தனால நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து சப்வே கீழே நடக்கக்கூடிய பகுதி, அந்த பாலத்துக்கு கீழ்ப்பகுதி.
அந்த மேலே போய் தான் என்ன வருது, பிரிட்ஜ் வருது. அவங்க சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், அதாவது தொங்கு பாலங்கிறது இப்படி தான் வரும். ஓகே, இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த கீ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர். இந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர். இப்படி கொடுத்துட்டு இந்த படத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இந்த லென்த் ஆஃப் த ரோட்வே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 கொடுத்துருக்காங்க, 60 மீட்டர். அப்போ 60ல் பாதி 30. ஏன் சார் 30 போட்டோம்? அப்போ வந்து ஏ பேரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் படிச்சுக்கோம்ல. பரவளையமானது எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சையும் இரு சமபாகமாக பிரிக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் 60 என்பது 30 பிரிச்சிடணும். யாவச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அப்போ இது 3, இது 3. அப்போ இது பேரபோலா. அந்த ஃபுல் ஹைட் கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 16ன்னா எவ்வளவு, இங்கே வரைக்கும் 3 வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் ஒரு 3. அப்போ இங்கே ஒரு எவ்வளோ வரும், 13. அப்போ 13 + 3 16, டோட்டல் கரெக்டாக வந்துடும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்கணும். அப்போ வெர்டெக்ஸ் வந்து V வந்து 0,0 நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நார்மல் ஈக்குவேஷன் தான், இப்படியே போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கம்பி, இது ஒரு கம்பி, இது ஒரு கேபிள்னால் கம்பி வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டாச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 6 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6, இது 6, இது 6, எல்லாமே 6. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6னா, அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 + 6 12. அப்போ இந்த ஹைட் எவ்வளோப்பா, 12. ஓகே, இந்த ஹரிசாண்டல் அதாவது கிடைமட்டது 12, எல்லாமே தெரியும். அப்போ இந்த கோடு ABCDEF இதெல்லாம் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6, Y. இந்த ஹைட்டு தானே கேட்டிருக்காங்க, Y 6, Y இந்த பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்த பாயிண்ட் பார்த்தா 12, Y. அப்போ இதுதான் நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் எப்படி சார் 12 வருது, இங்கே வரைக்கும் ஒரு 6, இங்கே வரைக்கும் 6, 6 12. அப்போ 6 + 6 = 12. அப்போ எக்ஸில் 12, ஒய்யில் வந்து ஒய்யவே வச்சுக்கோங்க, அப்புறம் கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ அவங்க 2 தான் கேட்டிருக்காங்க, இது மட்டும் கேட்டதுனால நம்ம இந்த 2 மட்டும் அளவு எடுத்தால் போதும். இந்த கர்வில் யார் வர்றாங்கன்னா ஆரிஜின் 0,0 வெர்டெக்ஸ் வருது, டிங்கிற பாயிண்ட் 6, Y வருது, ஈங்கிற பாயிண்ட் வந்து 12, Y வருது. இப்படியே போனால் இது தேவையில்லை, தேர்டு கம்பி இது தேவையில்லை. அப்படியே இங்கே போனீங்கன்னா இது முக்கியமான இடம். ஏன்னா இது 30, 13. எப்படி சார் 30, 13? அப்போ இங்கே வரைக்கும் வந்து எவ்வளோ இருக்குது, XHல் 30, YHல் எவ்வளோ இருக்குது, 13. அப்போ இதுவும் இங்கே இருக்க 30 இங்கே வரும், வேறு ஒன்றும் இல்லையா? அப்போ அது 30, இது 30னா இது 30, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு, வெட்டும் புள்ளி அல்லது பாசிங் பாயிண்ட்டு 30, 13. அப்போ 30, 13. இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி செய்யணும்னா, முதல்ல டைப் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த டைப்புக்குரிய ஈக்குவேஷன் எழுதனா, முதல்ல இங்கேருந்து வாங்க, இந்த பாயிண்ட்டை முதல்ல கொடுக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டா A கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது இந்த பாயிண்ட்டை கொடுக்கணும், இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டா இந்த ஹைட்டு கிடச்சிரும். அடுத்து இந்த பாயிண்ட்டை கொடுக்கணும், இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டா இன்னொரு ஹைட்டு கிடச்சிரும், ஆன்சர் முடிஞ்சிடும். அவன் ஹைட்டு வந்து இந்த ஹைட்டு மட்டும் கேட்கலப்பா, தரையிலேருந்து கேட்குறான். அப்போ இது இங்கே 3 இருக்குல்ல, இங்கே ஒரு 3 இருக்குல்ல, கூட்டிடணும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3ஐயும் ஒய்யும் ஆட் பண்ணிடணும், இந்த 3ஐயும் இந்த ஒய்யும் ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து உனக்கு சமு போடுறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த 3ஐயும் இந்த ஒய்யும் ஆட் பண்ணிடணும், இந்த 3ஐயும் அந்த ஒய்யை என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும், கூட்டிடணும். அந்த ஒய்யை கண்டுபிடிச்சி கூட்ட போகிறோம், ஒய்யை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 6, Y 12, Y 30, 13. இதை 3 1 2 3 பாயிண்ட் தான் இந்த இடத்துல வேரியபிள் பாயிண்ட்ஸ், மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸு. இப்போ என்ன சொல்ல வரான், டைப் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், டைப் எழுதணும். நல்லா காமிச்சிட்டு வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைப் எழுதலாமா, பேரபோலா இஸ் ஓப்பன், என்ன வேர்டு, அப்வேர்டு. பரவளையம், வளையம், நல்லா கவனிக்கணும். மேற்புற திறப்பு. அப்போ மேலே திறந்துட்டாவே அப்போ என்னது, x² = 4ay. ஏன்னா இங்கே வந்து V எப்படியா இருக்குது, 0,0 இருக்குது. H, K வந்தால் நம்ம வேறு மாதிரி போடுவோம், அதெல்லாம் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து V வந்து 0,0 தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 1 பி 30,13 ஆனது 30,13 ஆனது பரவளையத்தில் செல்கிறது. பாயிண்ட் பி 30,13 lies on the பேரபோலான்னு எழுதிடலாம். ஏன்னா அந்த இப்போ தானே சொன்னோம், இந்த பாயிண்ட் தானே சொன்னோம், இந்த டாப் பாயிண்ட் தானே சொன்னோம், இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுதான் ஏ கிடைக்கும், மறந்துடாதீங்க. இந்த புள்ளி வந்து பரவளையத்தில் செல்கிறது, அப்போ பேரபோலாவில் செல்லுதுன்னு சொல்லிட்டான். இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படியே அப்ளை பண்ண என்ன வரப்போகுது, x² = 4ay. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோப்பா 30, அப்போ 30 × 30 4a × y வந்து எவ்வளவு 13. இதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ 900 = 4a × 13. அப்போ 4a வேணும்னா 900/30 டிவைட் பண்ணி முதல்ல வச்சுருங்க. ஓகேவா, வச்சுட்டேவா. அப்போ 4a தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் போடுங்க. அப்போ தேவையான பேரபோலா ஈக்குவேஷன் x² = 4ay. அப்போ x² = 4a தான் இங்கே இருக்குல்ல, 900/13y. இதுதான் அந்த பேரபோலா ஈக்குவேஷன், அந்த காமிச்சமில் அந்த பேரபோலா ஈக்குவேஷன். இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை ஒன்றும் பண்ண வேணாம். இதுக்கடுத்து முக்கியமாக சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு செல்லும் புள்ளி செகண்ட் பாயிண்ட் நல்லா கொஞ்சிக்கோங்க. அந்த செகண்ட் பாயிண்ட்டை எடுத்து தான் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னது, டி. அந்த டிங்கிறது எவ்வளோப்பா 6, y lies on the பேரபோலா. அதாவது டி 6, y ஆனது பரவளையத்தின் மேல் உள்ளது, பரவளையத்தின் மீது உள்ளது. இப்படி சொல்லலாம், செல்கிறதுன்னு கூட சொல்லலாம். அப்போ பரவளையத்தில் செல்லுதுன்னா இது எக்ஸு, இது ஒய், அப்படியே போடுங்க. அப்போ x² = 900/13y தானேப்பா. அப்போ x² 6 × 6 = 900/13 × ஒய்க்கு ஒய் தான்ப்பா, வேறு மாற்ற வேணாம்ப்பா, எதுவும் மாற்ற வேணாம், அப்படியே வச்சாவே போதும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. அப்போ 900 × y = 6 × 6 × 13. இதை குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இந்த புள்ளி தெரியல, டி புள்ளி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அடுத்து இ புள்ளி எடுத்து செய்வோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை முதல் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு தேவை ஒய் தான் தேவை. அப்போ ஒய் என்பது 6 × 6 × 13 எவ்வளவு 900. 3ஆல் முதல் அடிப்போமா, 2 6 3 9 0 0, அதாவது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், மறுபடியும் 3ஆலே அடிங்கப்பா. அப்போ இது எவ்வளவு 2 6, இது எவ்வளோப்பா 1 3 0 0. கொஞ்சம் எழுதிட்டு அடிப்போமா. அப்போ 2 × 2 × 13/100. இதை யாரும் அடிச்சிடாதீங்கப்பா. ஏன் சார் அடிக்க வேணாம், இதை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டிவைட் பண்ணுறது சிரமமாயிரும். 100ஆல் ஈஸியாக டிவைட் பண்ணிடலாமா. அப்போ அது மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வருது, நான் எவ்வளவு 2 4, அப்போ 13 நாள் எவ்வளோப்பா, 3 பண்ணு மிச்சம் 1 4 5 52. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண எவ்வளவு 52/100. 52/100. அப்போ என்ன கிடைக்குது, ஒய் என்பது 52 எவ்வளவு 100. அப்போ 52/100. அப்போ இனிமேல் நீ போட்டுருவில்ல. அப்போ 52/100னா 2 டெசிமல் குத்துங்க. அப்போ 0.52. இது ஒய். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒய் இல்லை, அவன் கேட்டது கேபிள் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு கேபிள் ஃப்ரம் த ரோடு. அதாவது முதல் கேபிள் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு கேபிள் ஃப்ரம் த ரோடு. ஃபஸ்ட்டு கேபிள், மொதல் கேபிள் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் மொதல் கேபிள். அப்போ முதல் கம்பி வட உயரம், முதல் கம்பி வட உயரம் ஃபஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 + 0.52. என்ன சார் 3ன்னு திடீர்னு போட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா, அது தரையிலேருந்து அந்த பேரபோலாவுக்கு 3 வருதுல்ல, அதையும் சேர்த்து கூட்டணும்.
அப்போ கூட்டினா 3.52. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேபிள். இதே மாதிரி எந்த பாயிண்ட் எடுத்து செகண்ட் கேபிள் கண்டுபிடிக்க போகிறோம்? அப்போ செகண்ட் கேபிள் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இ பாயிண்ட்டை எடுத்து செய்யணும். இந்த இ பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள். இப்போ டி பாயிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணோம்னா இந்த டி பாயிண்ட் எடுத்து இந்த 3 + இது 0.52 போட்டு வேலையை முடித்தோம். அதே மாதிரி இந்த இடம் இங்கே இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதை கண்டுபிடிச்சி 3ஆக வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ இ பாயிண்ட் 12,9 அதுதான் லைசிங் பாயிண்ட். அதை எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து செகண்ட் கேபிள் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3. இந்த தேர்ட் பாயிண்ட் எழுதுகிறப்ப என்ன எழுதணும்? இ 12,9. இ தானே கொடுத்துருக்கோம். ஆமாம், இ 12,9 ஆனது பரவளையத்தின் மீது உள்ளது. The point E 12,9 lies on the parabola. ஓகேவா? அப்போ பேரபோலா என்ன இருக்குது? அங்கே பாருங்கள், ஈக்குவேஷனை பாருங்கள். அப்போ ஈக்குவேஷன் என்னப்பா கொடுத்துருக்கோம்? அப்போ x² எவ்வளோப்பா? 900/13y. அந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ண. வேறு ஒன்று இங்கே தான் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இதைத்தான் வந்து அப்ளை பண்ணோம். ஏன்னா இந்த பேரபோலாவுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்னென்னு தேடி பிடிச்சி அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சரை வந்து சிம்பிளை பண்ணி போகிறோம். இப்போ எதை போடணும்? 12,y தானே போடணும். அப்போ இது எக்ஸு, இது ஒய். அப்போ 12 × 12 = 900/13 × ஒய். ஒய்யே வச்சுக்கோங்க, அதான் நல்லது. இதை குறுக்க பாருங்க. 12 × 12 × 13 = 900 × ஒய். அப்போ ஒய் வேணும்னா 900 டிவைட் பண்ணலாமா? 12 × 12 × 13 எவ்வளோப்பா? 900. யாருமே என்ன பண்ணிடுற, 100 வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வச்சுக்கோங்க. 100 வந்து அப்படியே பாதுகாப்பு வச்சா டிவைட் பண்ணுறது ஈஸி. இப்போ போடலாமா? 4 3 12, 3 9 0 0. ஓகே. அதுக்கடுத்து 4 3 12, 1 3 0 0. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ இது பண்ணாங்க. 100 உடைக்காதீங்க. டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது 4 × 4 × 13 எவ்வளோப்பா? 100. இனிமேல் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 4 16 × 13/100. அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 16 13 மல்டிபிள் பண்ணுங்கள். 6 3 சார் எவ்வளோப்பா? 18. 3 18 மிச்சம் 1 1 3 1 4 1 6 1 1 அப்படியே போடுங்க. 8 0. இது எவ்வளோப்பா? 2. அப்போ எவ்வளோ வருது? நல்லா மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 18 மிச்சம் 1 1 3 3 3 4 போட்டாச்சு. 1 6 1 1. அப்போ எவ்வளோ? 8 10 2 208. அப்போ 208/100. இனிமேல் நீங்கள் ஈஸியாக செய்யலாமே. அப்போ 208 100ஆல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியே பாயிண்ட் வச்சா போதும் இல்லையா? அப்போ இங்கேருந்து 2 டெசிமல் குத்துனா 2.08. இது ஒய். இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்ன தேவை? அந்த ரோடினுடைய செகண்ட் கேபிள் லென்த்து. அப்போ எழுதணும். அப்போ செகண்டு கேபிள் ஃப்ரம் த ரோடு. அப்போ ரோட்லேருந்து 2வது கேபிள் எவ்வளவு? அப்போ 2வது அது வந்து என்னது? கம்பிவட நீளம். 2வது கம்பிவட நீளம். அடுத்து என்ன செய்ய வர்றான்? அந்த 3 + 2.08 ஆட் பண்ண. ஏன் ஆட் பண்ணணும்னு ஏற்கனவே முதல்ல சொல்லிக்கலையா? தரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அதான் எழுதியிருக்கீங்க. ரோடு தண்டுவட நீளம். ரோட்டிலிருந்து அதுதான் முக்கியமான வார்த்தை. அப்போ 2 முழு நம்பர் 3 முழு நம்பர். அப்போ 5.08 மீட்டர். அவ்வளோதாப்பா. 2 லென்த் தான் கேட்டிருக்காங்க. அந்த 2 லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 8. தரையிலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில்
தரைக்கு இணையாக பொருத்தப்பட்டுள்ள குழாயிலிருந்து வெளியேறும் நீர் தரையை தொடும் பாதை பரவளையத்தை குறிக்கிறது. அப்போ தரையிலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் அந்த தரைக்கு இணையாக ஒரு பைப்பை பதிச்சிருக்காங்க. அந்த பைப்லேருந்து தண்ணி அப்படியே விழுகுதான். அது எந்த பரவளையத்தை ஏற்படுத்துதான். மேலும் அந்த பரவளைய பாதையின் முனை குழாயின் வாயில் அமைகிறது. அந்த பாதை எங்கே அமைதான்? வெர்டெக்ஸில் அமைதான், முனையில் அமைகிறது. குழாய் மட்டத்துக்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வு, அதுதான் முக்கியமான இடம். அப்போ 2.5 குழாய்க்கு கீழே, அந்த முனைக்கு கீழே அந்த பாய் வளையுதான். அப்படி வளைஞ்சால் முழாயின் வழியாக செல்லும் நிலைக்குத்து கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்போ குழாயிலேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் அந்த நிலைக்குத்து கோடு எவ்வளவா? 3 மீட்டர். அப்படி என்றால் நிலைக்குத்து கோட்டிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க. இது பப்ளிக்கில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிற சம்மு தான். ரொம்ப முக்கியமான சம்மு. இன்றைக்கி நடத்துகிறது எல்லா சம்முமே முக்கியமான சம்மு தான்ப்பா. எந்த சம்முமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. Assume that water issuing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground. அப்போ கிரவுண்ட்லேருந்து 7.5 மீட்டர் ஹைட்டில் இருக்கான். டிஸ்கிரைப் த பேரபோலிக் பாத். அது பேரபோலிக் பாத்தை கன்சிடர் பண்ணுதான், உருவாக்குதான். த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலால் பாத் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த பைப். அந்த வெர்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா பைப்பினுடைய எண்டில் இருக்கான். ரைட். அட் த பொசிஷன், அதுதான் முக்கியமான பாயிண்ட். பொசிஷன் 2 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பைப். அந்த பொசிஷன் 2 மீட்டர் பிலோ த பைப். அப்படின்னா ஹவு ஃபேர் பியாண்ட் த வெர்டிக்கல் லைன் வில் வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்டு. அப்போ வாட்டர் ஸ்ட்ரைக் த கிரவுண்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெர்டிக்கல் லைன் 3 மீட்டர். அதில் இந்த இடத்துல இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அந்த வெர்டிக்கல் லைன் எங்கே இருக்கா? 3 மீட்டர் லைன் இருக்குது. அப்படி இருந்தால் ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்மை புக் எடுத்து நல்லா ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய சம்மு தான் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா பாருங்க. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இது ரஃப் ஒர்க்காக போகிற இதுதான் மெயின் டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது ஒரு பைப்பு. இந்த பைப்பு என்னன்னா ஹைட்டு தரை இங்கே இருக்குது. அந்த தரைக்கு பேரலாக தான் என்ன பண்ணியிருக்காங்க? பைப்பு வச்சுருக்காங்க. நல்லா கவனிங்க. இது பைப்பு, இது ஹைட்டு, இது தரை, இதுதான் கிரவுண்டு, இதுதான் தரை கிரவுண்டு. இங்கே பேரலாக இணைச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹைட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? 7.5 மீட்டர். இங்கேருந்து வாட்டர் விழுகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி விழுகுதுன்னா இப்படி தண்ணி விழுகுது. எங்கே விழுகுது? தரையில், கிரவுண்டில் விழுகுது. அப்படியே தரையில் விழுகுது. இப்படியே விழுந்தா நல்லா கவனிங்க. இது ரஃப் ஒர்க் தான். தரையில் போய் விழுந்தா அப்போ வெர்டெக்ஸ் தான் அந்த பைப்பினுடைய எண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போ இந்த எண்ட்லேருந்து 2.5 தூரத்தில் வந்தோம்னா இதனுடைய பாய்வு, இதனுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹரிசாண்டலாக 3 மீட்டர் இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் பி. அப்படி கண்டுபிடிச்சா தரையில் எவ்வளோ தூரத்தில் வருது இதுதான் கேட்டிருக்காங்க. எக்ஸு இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ தரையில் இந்த கிரவுண்டில் இந்த தண்ணி விழுகும் இல்லையா? அப்போ இந்த இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதாவது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கணக்கு. இப்போ படம் நம்ம உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்போ இது எக்ஸு. அப்போ இது பேரபோலா தானேப்பா. அந்த இப்படியே போட்டால் பேரபோலா தானே வந்துடுதுல்லப்பா. அப்போ இந்த இது அப்போ எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ் இதெல்லாம் போட்டு இது வி வெர்டெக்ஸ், இது ஆரிஜின் வழி போகிறது. ரைட். இப்போ என்ன பண்ணோம்? இதை டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நல்லா கொஞ்சிக்கோங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. பேரபோலா படம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிப்பா. ஹைட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? அப்போ ஹைட்டு 7.5. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஹைட் எவ்வளவு?
7.5. அப்போ இது வேணால் பின்னு வேணால் சும்மா பாயிண்ட் பி எழுதி ஏ என்ன வேணால் வச்சுக்கலாம். அப்போ இது 7.5 மீட்டர். ஓகே. அடுத்து இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் இந்த பிளேஸ் இங்கே வரணும். இந்த இடம் பாருங்கள். அப்போ இங்கே வந்து 2.5, இந்த இடம் 2.5. அப்படியே இதனுடைய 5 இதனுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 3 மீட்டர். இங்கிலீஷ் மீடியம் சம்மில் வந்து அந்த 3 விட்டுருக்கு. அதை நீ புக்கை பார்த்து என்ன பண்ணி நான் வெரிஃபை பண்ணிடணும். அப்போ இந்த பாயிண்ட் ஓகே, இதெல்லாம் குறிச்சிக்கணும். அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் என்னப்பா, இந்த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. இது தெரியாது எக்ஸு, அவ்வளோதாப்பா. அப்போ இது வந்து பிங்கிற பாயிண்டாக வைங்க, இது வந்து கியூங்கிற பாயிண்டாக வைங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. படமெல்லாம் கரெக்டாக போட்டு முதல்ல மெஷர்மெண்ட்டெல்லாம் குறிக்கணும். இது எந்த அச்சு, எந்த கோடன்ப்பா, இது 4th கோடன். 4th எக்ஸு கமா ஒய். எக்ஸ் கமா ஒய் எப்படி வரும், ப்ளஸ்ஸு கமா மைனஸ். எக்ஸுக்கு பாசிட்டிவ், ஒய்க்கு நெகட்டிவ். அப்போ பிங்கிற பாயிண்ட்டு எக்ஸு பாயிண்ட்டுங்கிறது இந்த இதுப்பா. எக்ஸு பாயிண்ட் வந்து கிடையச்சு தான் எக்ஸ்ஹெச்சு, கிடையச்சு தான் எக்ஸ்ஹெச்சு. அப்போ 3 கமா ஒய்ஹெச்சுங்க டேரக்டார் ஒய் ஆக்சிஸ். அப்போ 2.5 வந்து மைனஸ் போடணும். அதான் இதில் முக்கியம். அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். அப்போ ஏன் மைனஸ் போடணும்னா ப்ளஸ்ஸு கமா மைனஸ். ரைட். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் எவ்வளோப்பா தெரியாதுப்பா. ஒய் எவ்வளோப்பா, இந்த -7.5. இது வந்து மைனஸ் ஏன் போட்டோம், அதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த இடம். அப்போ மைனஸ் என்பது 4th குவாட்ரண்ட்டில் படம் வருது. அதனால் என்ன பண்ணியிருக்கான், மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கான். அப்போ சுருக்கமாக டைப் எழுதணும். இதெல்லாம் எல்லாமே கிளியர் பண்ணிடணும். டைப் எழுதணும், ஈக்குவேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை உள்ளே கொடுத்தா ஏ கிடைக்கும். ஏன் சார் இந்த பாயிண்ட்டை கொடுக்கக்கூடாது, அப்போ எக்ஸு ஒய் முழுசாக வந்திருக்கு, அதைத்தான் கொடுக்கணும். அப்போ இதை கொடுத்துட்டா ஏ கிடைக்கும், இதை கொடுத்துட்டா எக்ஸு கிடைக்கும், வேலையை முடிச்சு போயிடலாம், அவ்வளோதான். அப்போ இந்த பாயிண்ட்டை தான் கொடுக்க போகிறோம். முதல்ல அது என்ன டைப்பு, என்ன ஈக்குவேஷன், இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். அது என்ன டைப்பா, கீழ்ப்புற திறப்பு உடையது. கீழ்ப்புற திறப்பு உடையது. அப்போ பரவளையம் கீழ்ப்புற திறப்பு உடையது, அவ்வளோதான். Parabola is open downward. கீழே திறந்தாச்சு. அப்போ கீழே திறந்துட்டாவே x² தான் போகணும். அப்போ x² -4ay. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவேஷன் x² -4ay. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் கொடுக்கணும். டைப் கண்டுபிடிச்சி பாயிண்ட்டு. அப்போ பி 3, -2.5 ஆனது 3,2.5 3,2.5 ஆனது இந்த மைனஸையும் சேர்த்தான் ஆனது பரவளையத்தில் உள்ளது எழுதிடணும். P3, -2.5 lies on the parabola. ஓகேப்பா, parabola அப்படியே போடுங்க. அப்போ x² -4ay தானே. அப்போ எக்ஸுக்கு போல 3 × 3. அப்போ -4 × a தெரியாது, × ஒய்க்கு -2.5. அப்போ இது 3 × 3 எவ்வளோ, 9 = -× எவ்வளோ, ப்ளஸ்ஸு. அப்படியே போடுங்க, ப்ளஸ்ஸு ஏ எழுதுங்க. 2.5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 20 மிச்சம் 2, 2 8, 8 2 10. அப்போ இது 10. அப்போ 4 × 2.5 10 ஆயிடுது. அப்போ AC = 9/10. அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு, 9/10 வந்துருச்சு. இதில் போய் ஈக்குவேஷனை போட்டுக்க. தேர்ஃபோர் தேவையான ஈக்குவேஷன், தேவையான பரவளையத்தினுடைய சமன்பாடு. அப்போ x² -4ay. அப்போ x² -4 × a வந்து 9/10 × ஒய் தெரியாது. அப்படியே வச்சுக்கோங்க. இதை கேன்சல் கூட பண்ணுங்கள். 2 8, 2 4, 2 10. அப்போ x² -92 எவ்வளவு, 18/5y. அப்போ ஈக்குவேஷன் தான் என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் வந்து அந்த ஸ்ட்ரைக்கிங்
ரேட் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து அந்த விழக்கூடிய தண்ணீர் விழக்கூடிய அந்த பகுதியினுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்ச பின்னால் நம்ம அனதர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அனதர் பாயிண்ட் வந்து Q கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த Qவை வந்து இங்கே அப்ளை பண்ண. அந்த Q என்னன்னு பாருங்கள், அந்த Q பாயிண்ட் இருக்கு இல்லையா, செல்லும் புள்ளி x,-7.5 அதை இங்கே வந்து பாஸ் பண்ணுங்கள். இதை வந்து செல்லும் புள்ளிக்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டிங்கனாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்போ பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன எழுத போகிறோம், இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு the point Q x,-7.5 lies on the parabola. அப்போ Q x,-7.5 ஆனது பரவளையத்தில் உள்ளது. ஓகேப்பா, இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கப்பா. அப்போ x² -18/5y. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடலாம், எக்ஸ் தான். அப்போ x². இது -18/5 இன்ட்டு ஒய்க்கு பதில் எவ்வளோ போடலாம், -7.5. ஒய்க்கு பதில் அப்ளை பண்ணிட்டா இதை வந்து நுணுக்கமாக சிம்ப்ளை பண்ணணும். அப்போ இதை ஆன்சர் பண்ணுங்கள். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது 18/5 இன்ட்டு 7.5. இப்படியோடு அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 0.5 என்ன பண்ணலாம், 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுங்க. டேரெக்டாக அடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. ஒரு தடவை 3 தடவை போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டு போகலாம். இருந்தாலும் அவங்க அடித்து காட்டுறோம். அப்போ 18/5 இன்ட்டு 75னா 0.5னா 0 சரியாக போச்சா. அப்போ 75/10. இப்படிங்க ஓரஞ்சு 5 எத்தனை 5, 15 5 75. அதுக்கடுத்து 2 இது 5 போடுங்க, 2 10, 3 15, 1 2 9 2. அப்போ 9 × 3. நீ நேரடியாக புரிகிறவங்க அப்படியே ஒரு தடவை 3 டைம்ஸ் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கவங்க டேரெக்டாக பண்ணலாம். தெரியாதவங்களுக்காண்டி மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 10 போட்டு கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ x² எவ்வளோப்பா, அப்போ x எவ்வளோப்பா, அப்போ √9 × 3பா. அப்போ 9னா எவ்வளோப்பா, ரூட்டை விட்டு வெளியே வந்துருமா, அதை 3 × 3 × 3 தானே. அப்போ ஆன்சர் 3√3x. அப்போ x வேல்யூ இவ்வளவு, therefore the water strike the ground at 3√3 meter. அப்படி போடணும். therefore தண்ணீரானது தரையில் 3√3 மீட்டர் தூரத்தில் விழும்னு போட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஆன்சர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம். நீங்கள் டயக்ராம் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பியை உள்ளே கொடுத்தா ஏ கிடைக்கும், செகண்ட் பாயிண்ட்டு கியூவை உள்ளே கொடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் கிடைக்கும். அதுதான் அவங்க தேவையான ஆன்சர் கேட்டிருக்காங்க. அது முடிச்சாச்சு. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 9. இந்த 9th சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் பொழுது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. அப்போ ராக்கெட் வந்து எப்படி போகுதுன்னா ஒரு பேரபாலிக் பாத்தில் போகுது, ரைட். அதன் உச்ச உயரம் 4 மீட்டரை தொடும் பொழுது அது கொளுத்தப்பட்ட இடத்துலேருந்து கிடைமட்ட தூரம் 6 மீட்டர். அது வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுது. அப்போ எவ்வளோ ஹைட்டு போகுது, 4 மீட்டர் ஹைட்டுக்கு போகுதுறப்ப அதன் கிடைமட்ட தூரம் எவ்வளோவா, 6. அந்த 4 மீட்டர் தான் உச்ச உயரமாக. அப்படி இருந்தால் இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது. அப்போ கிடைமட்டமாக 12 மீட்டர் தூரத்தில் வந்து அந்த ராக்கெட் வந்து கீழே விழுந்துருது. எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து தரையில் ஏற்படுத்தும் எரிகோணம் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜினில் பொறுத்துறாங்க, அது அப்படியே போகுது. அப்போ 4 மீட்டர் ஹைட்டில் போய் பார்த்தோம்னா எவ்வளோ கீழே 6 மீட்டரில் இருக்குது. அப்படி போச்சுன்னா
12 மீட்டரில் போய் விழுந்துருது அப்படின்னா அந்த எரிகோணம் என்ன, ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அந்த எரிகோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் நம்பர் 9 ரொம்ப முக்கியமான சம் 9 சம். And lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter. அப்போ மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர் தான் அது போதும். அப்படி போனால் when it is 6 meter away from the point of projection, அப்போ புறப்பட்ட தரையிலிருந்து அந்த அளந்து பார்த்தோம்னா 6 மீட்டர் அவே ஃப்ரம் த ராக்கெட், அந்த ராக்கெட் விழுந்தது 6 மீட்டர் தான் வருதான். ஃபைனலி ஃபைண்ட் இட் ரீச் த கிரவுண்டு, ரீச் ஆகியது கிரவுண்டை 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ கீழே வந்த பின்னால் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 மீட்டர் அளந்து பார்த்தா. அப்போ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். அப்போ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நல்லா கவனிங்க. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அப்போ இதுக்கு வந்து டயக்ராம் கண்டிப்பாக போடணும். அந்த டயக்ராம் ஏற்கனவே வந்து வரைஞ்சிருக்கேன், நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த படம் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா, இங்கே பாருங்கப்பா, இது வந்து கிரவுண்ட் லெவல் தரை. இங்கேருந்து என்ன வருது, ராக்கெட்ஸ். இங்கே தான் வந்து ராக்கெட் இருக்குது. இந்த ராக்கெட்டை விடுறப்ப எப்படின்னா பேரபோலிக் பாத்தில் போய் அப்படி என்ன பண்ணுதான், விழுகுதான். அப்படி விழுச்சா ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அப்போ 4 மீட்ரு தான் ஹையஸ்ட் ஹைட்டு. அப்படி பார்த்தா தரையில் தான் அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போய் கீழே விழுந்துருது. அப்படி விழுந்துட்டா என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் என்ன, அப்போ தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கீழே தானே தலையில் தானே இருக்குது. அப்போ இந்த ஷேப்பில் தான் வந்து படம் வரணும். அப்போ இந்த ஷேப்பில் வந்து படம் வரைகிறப்ப நல்லா கவனிங்க, எப்படி எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து எக்ஸு, எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ் நம்ம வந்து கீழே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது ஆரம்பித்து முடிச்சிருச்சுது. அப்போ கீழே விழுந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். இந்த பேரபலம் என்ன பண்ணிடலாம், ஃபினிஷிங் பண்ணிடலாம். அப்போ இது வந்து ஏபின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, ஏபி. இப்போ நல்லா கொஞ்சங்க, இது வந்து உச்ச உயரம், இந்த தான் உச்ச ஹைட். அப்போ வி வந்து இது 0,0, அது மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இங்கேருந்து 6 மீட்டர் தூரத்தில் இருந்தால் ஹைட்ஸ் எவ்வளவா, 4, இதுதான். அதுக்கடுத்து இங்கேருந்து கடைசி வரைக்கும் வந்துட்டா 12. அப்போ 2ஆக பிரிச்சுட்டா 6 தானே. ஏன்னா சிமெட்ரிக்கல் அபவுட் த பேரபோலா, இந்த பேரபோலா சமச்சீராக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டு இது வந்து 4th குவாட்ரண்ட். அப்போ ப்ளஸ்ஸு கமா மைனஸ். இது எந்த குவாட்ரண்ட்டு, 3rd குவாட்ரண்ட். முக்கியமானதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ மைனஸ் கமா மைனஸ், மைனஸ் கமா மைனஸ். அப்போ இந்த பாயிண்ட்டு எக்ஸுக்கு 6, ஒய்யில் 4. அப்போ எக்ஸுக்கு 6ன்னா என்னாரு, -6. அப்போ ஒய்யில் 4 என்ன 4, -4. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பிங்கிறது வந்து எக்ஸில் 6, கரிசாண்டல் கிடையச்சு 6, வெர்டிக்கல் 4, -4. ஏன்னா ஒய்யில் வந்து மைனஸில் போடணும், ரைட். அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. முதல்ல நான் ப்ராசஸ் பண்ணல, முதல்ல டைப் எழுதணும், அடுத்தது ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கடுத்து பாசிங் பாயிண்ட் எழுதணும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த இது கீழ்ப்புறமாக திறந்திருக்கு. பரவளையம் கீழ்ப்புற திறப்பு உடையது, கீழ்ப்புற திறப்பு உடையது. ஓகே, பாரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வேர்டு, டவுன்வேர்டு. எப்படின்னா அது போய் அப்படியே கீழே தானே விழுது. அப்போ இப்படி தான் வரும். அப்போ ஈக்குவேஷன் என்ன, தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அப்போ x² -4ay. இந்த ஏ வேணும்னாவே இந்த பாயிண்டை கொடுக்கணும். இதையும் கொடுக்கலாம், இதையும் கொடுக்கலாம். இது ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் கேட்டதுனால, எரிகோணம் கேட்டனால இதை கொடுக்கக்கூடாது, இதைத்தான் கொடுக்கணும். பாயிண்ட், த பாயிண்ட் பி என்னது 6, -4 லைஸ் ஆன் த பேரபோலா, பேரபோலா.
அப்போ த பாயிண்ட் பி வந்து 6,-4 லைஸ் ஆன் த பேரபோலான்னு சொல்லிட்டோம். புள்ளி பி வந்து 6,-4 ஆனது பரவளையத்தில் செல்கிறது. அப்போ x² -4ay இந்த பாயிண்ட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுப்பா, எக்ஸுக்கு 6 அப்போ 6 × 6 -4 × a × ஒய்க்கு -4 மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எப்படி போகலாம், 6 36 = எவ்வளவு 4 × a × 4. இதை அடிச்சு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், 36/4 × 4. அப்போ 1 4 9 36 9 டைம்ஸ். அப்போ ஏ எவ்வளோ போகிறது, 9/4. அப்போ ஏ கிடச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் போட்டு அந்த ஏயை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணால் தான் ஃபுல்ஃபில் ஆகும். த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் பேரபோலா ஈக்குவேஷன். அப்போ தேவையான பரவளைய சமன்பாடு. அப்போ தேவையான பரவளைய சமன்பாடு என்ன, அப்போ தேவையான பரவளைய சமன்பாடு என்பது ஒன்றும் இல்லை, அப்படியே என்ன பண்ண போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஈக்குவேஷன் என்ன, அப்போ x² -4ay. அப்போ x² -4 × a வந்து 9/4y 4 நாள் கழிச்சிட்டா. அப்போ x² -9y. இதுதான் அந்த ஈக்குவேஷன். இப்போ அவங்க கேட்டது என்னென்னா எரிகோணம் என்ன. அப்போ எரிகோணம் கண்டுபிடிக்கணும்னாவே சாய்வு தேவை, ஸ்லோப் தேவை. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா டு ஃபைண்ட் த ஸ்லோப் சாய்வு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வு கண்டுபிடிச்சா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எங்கே பாருங்கள், h² டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே பாருங்கள், h² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2x. அப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy/dx. அந்த dy/dx தான் என்னது, m. இந்த m தான் என்னது, tan θ. இவ்வளோ வேலை இருக்குப்பா, வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறீங்க கவனிங்க. அந்த h² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x கிடைக்கும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx கிடைக்கும். அந்த dy/dx பேர் தான் ஸ்லோப்பு m. அந்த m தான் என்னது, tan θ. அப்போ எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, m தான் tan θ. இப்போ டிஃபரன்ஷியேட் வகைக்கீடு செய்ய வேண்டும். நீ 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்பீங்களா, 11th 12th போகிற டிஃபரன்ஷியேட் படிச்சிருக்கீங்களா, அதுதான். இப்போ x² -9y எடுக்கணும். அப்போ differentiate on both sides with respect to x. அடுத்து x-ஐ பொறுத்து வகைக்கெழு காண. அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னென்ன இப்போ தானே சொன்னேன். அப்போ x² -9y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, x² 2x -y y dy/dx. இது ஸ்லோப்பாக மாற்றணும். அப்போ 2x -9 இது வந்து m. அப்போ m டிவைட் பண்ணுங்கள். அப்போ m என்றால் அப்படியே -2x/9 இதுதான் m. அப்போ m தான் ஸ்லோப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ m வந்து -2x/9. இனிமேல் நல்லா கவனிங்க. அப்போ m தான் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து ஆன்சர் எப்படி எழுதனா, அப்போ m என்பது tan θ, m என்பது tan θ, m வந்து tan θ. இந்த எக்ஸை வந்து பாயிண்ட்டாக மாற்றணும். அந்த பாயிண்ட் என்னப்பா கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் தானே கொடுத்துருந்தான். அப்போ m வந்து tan θ. அப்போ m = நல்லா கவனிங்க. அப்போ m வந்து tan θன்னு சொல்லிட்டான். அப்போ இது சமமா. அப்போ m வந்து -2x/y இருக்குல்ல, அதை வந்து ஒரிஜினல் எம்மாக மாற்றணும்னா அந்த பாயிண்ட் பி என்ன இருக்குது,
ஏ பாயிண்ட் என்ன இருக்குது -6, -4 அப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸுக்கு ஒய் போல் அப்ளை பண்ணணும், அப்போ தான் ஒரிஜினல் எம் ஆகும். அப்போ எம் என்பது -2/9 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு போல் என்ன போடலாம் -6. அப்போ அடிச்சிருங்க, மைனஸ் அடிச்சிருங்க. 3 9 2 அப்போ எம் எவ்வளோப்பா 2 × 2 4, அப்போ 4/3 எம். அப்போ 4/3 அதான் எம் வேல்யூ. இது 1 இது வந்து 2, இது வந்து 1ன்னு வைங்க, இதை வந்து 2ன்னு வைங்க. அப்போ ரெண்டுமே சுலப் தான். மறுபடியும் இந்த ஸ்டெப்லேருந்து வாங்க, மறுபடியும் ஒரு தடவை முடிக்க போகிறோம், ஆன்சர் முடிக்க போகிறோம், நல்லா கவனிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -9y, அப்போ 2x என்பது டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், அப்போ 9 அப்படியே வச்சுட்டேன். ஒய் வந்து dy/dx, அதுதான் எம்மு. அப்போ எம் வேணுன்னா -2x/9. ஓகே, இதை வந்து எம்மாக மாற்றினா அந்த பாயிண்ட்டை வந்து கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ எம் என்பது tan θ, அது 1ன்னு வைங்க. அந்த எம்மை வந்து பாயிண்ட்டாக மாற்றணும், பாயிண்ட்டை வந்து உள்ளே கொடுத்தா தான் எம்மாவே மாறும், மறந்துடாதீங்க. அப்போ எம்மாக மாறுனா எக்ஸ், ஒய் அப்படியே அப்ளை பண்ணால் 4/3 கிடச்சிடும். அப்போ இதுவும் எம்மு தான், இதுவும் எம்மு தான். அதை 1ம் 2ம் சமம். அப்போ 1 = 2. அப்போ m = tan θ. அப்போ m = tan θ அப்ளை பண்ண போகிறேன் பாருங்க. அப்போ எம்முக்கு சமமா, அப்போ என்னது tan θ = 4/3. அவங்க கேட்டது ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ θ = tan 1/4/3. tan 1/4/3 இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்போ எரிகோணம் அப்போ θ = tan 1/4/3. அப்போ θ = tan 1/4/3ன்னு ஆன்சரை முடிச்சிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. தேர்ஃபோர் angle of projection θ = tan 1/4/3. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா டிஃபரன்ஷியேட் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோவில் வந்த எல்லா சம்முமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்ஸு, எல்லாமே ரியல் லைஃப் சம்ஸு, வாழ்க்கையோடு ஒத்து போகிற சம்ஸு. இது அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். +1 பாய்ஸ் எல்லாம் +1 பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா சாப்டரும் பார்த்துக்கலாம். +2 பாய்ஸ் எல்லாமே +2 பிளேலிஸ்ட்டில் போய் எல்லா சாப்டரும் பார்த்துக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும், டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக பார்க்கணும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 6 மணி நேரம் செலவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் செலவு பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பாருங்கள். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.